பிரான்ஸ், ஜெர்மன், சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க. இந்தியா இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறது. மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலகளாவிய அழுத்தம் மோடி மீது விதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, 14 மாதங்களாக அதானி நிறுவனத்திற்கு அனுப்பக்கூடிய சம்மனை பல்வேறு சாக்குகளை சொல்லி இன்னும் மோடி அரசு அதானியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு அதிரடி முடிவை எடுக்க போறாங்க. அந்த முடிவை எடுத்து அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களானால் மோடி அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும். அது மட்டுமல்ல, உலகளாவில் இந்தியா அப்படிங்கிற நாட்டை மோடி அடமான வைக்கிற அளவுக்கு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் மோடி அரசுக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களுடைய அந்த முடிவு இல்லை ட்ரம்ப் தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு வர விவகாரங்களை எதிர்த்து பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மன்லேருந்து, அயர்லாண்டிலேருந்து, யூகேலேருந்து, ரஷ்யாவிலேருந்து எல்லா முன்னணி நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க. கிரீன்லாந்து அப்படிங்கிறது அது ஒரு தனி சுதந்திரமான நாடு. அந்த நாடு ஐரோப்பிய யூனியனோடு இருக்கிறது. அதை தன்னிச்சையாக போரிட்டு அதை அந்த இடத்த கைப்பற்ற நினைத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மன்லேருந்து எல்லாருமே தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகளாவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 மற்றும் 2 அந்த காலகட்டங்களில் எப்படி ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடுகளை சாராமல் தற்சார்புடன் வாழ்ந்து செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அசுர வேகத்தில் ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்துச்சு. அதே காலகட்டங்களில் சைனாவும் அசுர வேகத்தில் வளர்ந்தாங்க. அன்றைக்கு இந்தியா அணிசேரா கொள்கையை கையில் எடுத்து நாங்கள் எந்த பக்கமும் இல்லை அப்படின்னு நேரு அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை கையில் எடுத்து சிறப்பாகவே கையாண்டார் அப்படின்னே சொல்லலாம். அன்றிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரஷ்யாவும் வேண்டாம், அமெரிக்காவும் வேண்டாம். எந்தெந்த இடங்களில் ரஷ்யா வேணுமோ அதை பயன்படுத்திக்கணும், எந்தெந்த இடங்களில் அமெரிக்கா வேணுமோ அதை பயன்படுத்திக்கணும். ஏன் இன்ஃபேக்ட் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனே அமெரிக்க கான்ஸ்டிடியூஷனும் யூகேவினுடைய கான்ஸ்டிடியூஷனும் கலந்து எழுதப்பட்ட ஒன்று தான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைப்பாடுகள் யார் பக்கமும் நிற்காம பொதுவாக நிற்கும். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த மோடி அரசாங்கம் ஏன் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க? கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்ப் பேரை பயன்படுத்தி எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கலை. வெனிசுலா அதிபரை கைது செய்தப்ப அதை எதிர்த்தோ அதை கண்டனம் தெரிவிச்சோ ட்ரம்ப்போ அமெரிக்கா அப்படிங்கிற பெயரையே பயன்படுத்தாமல் இந்த மோடி அரசாங்கம் மௌனம் காத்து கொண்டிருந்தது. இப்போ வரைக்கும் மோடி அவர்களோ இந்திய அரசு சார்பிலையோ இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் தங்களுடைய நிலைப்பாடை அறிவிக்காமல் இருக்கிறாங்க. இந்த கிரீன்லாந்து விவகாரமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விவகாரங்களாக இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது விதித்த டாரிஃபுக்கு எதிர்த்து என்ன நடவடிக்கை இந்த மோடி அரசாங்கம் எடுத்தது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு மோடிக்கு, பாஜகவுக்கு ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இப்பொழுது பல்வேறு கேள்விகளை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. மோடி ஏன் மௌனியாக இருக்கிறார்? இந்தியாவை ட்ரம்ப் தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு வர்றாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன், 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருப்பாங்க, அவங்கள நான் தான் காப்பாற்றினேன், என்னுடைய முயற்சினால தான் அந்த போரை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஸோ இதெல்லாம் எதிர்த்து ஏன் மோடி பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. இன்னொரு புறம் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவை சந்திக்குது. இந்திய பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் பண்ணின வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கவங்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் அந்த பங்குகளை வித்துட்டு போட்ட முதலீடை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அப்படின்னா எந்த அச்சத்தின் காரணமாக அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு புறம் 2014 காலகட்டங்களில் 58 ரூபாயாக இருந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இப்போ 91.1 பைசாவாக உயர்ந்திருக்கிறது. மோடி இதற்கு பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் H1B விசாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது, அதை எதிர்த்து ஏன் இந்திய அரசாங்கம் இன்னும் கேள்வி கேட்காம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் மோடி அரசு செய்ய மாட்டேங்குது? ஏன் மோடி ட்ரம்ப் கிட்ட சரணடைந்து விட்டார், அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு பல விஷயங்கள் இப்போ பின்னணியில் பேசப்படுகிறது. 14 மாதங்களாக
2024 நவம்பர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதியப்படுகிறது. கௌதம் அதானி, சாகர் அதானி நிறுவனத்தினுடைய டைரக்டர்ஸ் அங்கு இந்த சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நாங்கள் பண்றதுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்கள்ட்ட 2200 கோடி ரூபாய் அளவிலான பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்கிறாங்க. அந்த 200 சில்லற மில்லியன் டாலர் அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2250 கோடி கிட்டக்க வரும். அந்த பணம் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற அரசுகள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக. ஸோ அந்த லஞ்சம் கொடுக்குற பணம் எல்லாம் அமெரிக்க மக்களுக்கிட்ட பொய்ய சொல்லி அங்கிருந்து நிதி திரட்டி இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க சட்டப்படி அது குற்றம். அதற்கான எல்லா ஆதாரங்களையும் அமெரிக்காவில் அந்த விசாரணை நிறுவனங்கள் கைப்பற்றி இருக்கு. அந்த விசாரணை நிறைவு செய்வதற்கும் அதை தொடர்வதற்கும் அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனங்கள்ல விசாரணை செய்யறதுக்கு அனுமதி கோரி 14 மாதங்களாக கடிதம் அனுப்பி காத்து கிடக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு. அந்த விசாரணைக்கான ஒத்துழைப்பு எதையுமே கொடுக்காம தொடர்ந்து பல்வேறு அச்சு சரியில்லை, கையெழுத்து சரியில்லை, பிரிண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சாக்குகளை சொல்லி அந்த விசாரணையுடைய அமைப்புகளுடைய துரிதத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த SEC, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லக்கூடிய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம், அமெரிக்காவுடைய அந்த ஆணையம் இப்போ ஒரு அதிரடியான ஒரு முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இனிமே அமெரிக்க தூதரகத்தின் மூலமாக இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு முறைப்படி நடந்துகிட்டா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால நாங்க அதானி நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலை எடுத்து நாங்க அவங்களுக்கு டைரக்டா இமெயில் பண்ணி டைரக்டா அதிரடியாக ஆக்ஷன்ல இறங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதற்கு பின்னணியில என்ன நடக்குது? இந்த அதானி விவகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ட்ரம்ப் மோடியை பயமுறுத்துகிறாரா அப்படிங்கிற சந்தேகங்களை மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் போன்றவர் எழுப்புறாங்க. ஏன் வெனிசுலா விஷயத்துல மோடி அமைதி காக்கிறார், ரஷ்ய விவகாரத்துல மோடி அமைதி காக்கிறார், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எண்ணெயை இந்தியா எதற்காக குறைத்தது, அது மட்டும் இல்லாம வெனிசுலா விவகாரமா இருக்கட்டும், கிரீன்லாந்து விவகாரமா இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் மோடி இந்த பாஜக அரசு இந்தியாவினுடைய நிலைப்பாடை ஏன் அதிகாரப்பூர்வமாக அழுத்தமாக பதிவு செய்யாம அமைதி காக்குறாங்க. இதற்கு பின்னணியில ட்ரம்ப் இந்த அதானி விவகாரத்தை வச்சுதான் மிரட்டி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவு மீது விதிக்கப்பட்ட டேரிஃப்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம அந்த ட்ரேடு டாக்லையும் கலந்து கொள்ளாம மோடி தவிர்க்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டும் இல்ல. இதனால பாதிக்கப்பட போவது யாரு? டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு காலகட்டங்கள்ல 2014 காலகட்டங்கள்ல இதே மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறப்ப எந்த அளவுக்கு மன்மோகன் சிங் அவர்களையும் சிதம்பரம் அவர்களையும் விமர்சனம் பண்ணி பேசியிருப்பார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனா இப்போ எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க. இப்படியே போச்சுன்னா கடைசியில் சஃபர் ஆக போறது பொதுமக்கள் தான் அவர்களுடைய உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் பெருமளவும் வரிகள் மூலமாக இந்த அரசுக்கே போகுது. அப்படி அரசுக்கு வரிகள் கொடுக்கறதுனால அந்த பொதுமக்களுக்கு முறையான வசதிகள் செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது ஒரு பெரிய டிபேட்டு. இப்போ சத்தம் இல்லாமல் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இந்த அரசு மீது ஒரு கோபம் மக்கள் மத்தியில் உருவாகிட்டு வருகிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு அண்டர் கரண்ட் உருவாகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நாளைக்கு நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கு பிரான்ஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்குது, ஜெர்மன் ஒரு நிலைப்பாடு எடுக்குது. சைனா மீதோ அமெரிக்கா மீதோ நம்ம சாராம சுயசார்பு பொருளாதாரத்தோடு நம்ம நாட்டை நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு புதுவிதமான ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பயணிக்க போகிறோம். இந்த காலகட்டங்களில் நம்ம நாட்டு வளங்களையும் நம்ம நாட்டு உரிமைகளையும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களையும் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு பல்வேறு விஷயங்கள், நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். நம்ம என்றென்றைக்கும் சைனாவையும் அமெரிக்காவையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேடு டெபிசிட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா $10 பில்லியன் நம்ம இறக்குமதி பண்ணுறோம்னா ஏற்றுமதி என்னமோ $3 பில்லியன் தான். இது ஒரு நாட்டுக்கு அழகல்ல. முழுக்க ஒரு கன்சியூமிங்
ஸ்டேட்டில் தான் இந்தியா இருக்குது. சைனாக்கிட்ட இருந்து அதிகமான முறையில் இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய ஏற்றுமதியினுடைய வேல்யூ குறையுது அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் தாங்காது. நாளைக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா, சைனா போன்ற வெளிநாடுகளை தான் பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம சார்ந்திருக்கணும். இன்றைக்குமே இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பல்வேறு உதிரி பாகங்களுக்கான மூலப்பொருளை சைனாவிலிருந்து இறக்குமதி பண்ணி தான் இந்தியாவில் அசம்பிள் பண்ணி விற்கிறோமே தவிர இந்தியாவிலேயே உருவாக்கி இந்தியாவிலேயே நம்ம விற்பனை செய்யப்படுவதில்லை. ஸோ இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி குற்றச்சாட்டினது போல கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி துறையை எந்த அளவுக்கு இவங்க நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி மூலமாக, முறைப்படுத்தப்படாத லாக்டவுன் மூலமாக, இன்னும் பல்வேறு எக்கனாமிக் பாலிசி மூலமாக இவர்கள் அந்த எம்எஸ்எம்இ செக்டாரையே நசுக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. பெரும் நிறுவனங்களை வளர்த்தெடுப்பதற்காக சிறு குறு தொழிலாளர்களை காணாமல் போக பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுன்னு ராகுல் காந்தி போன்றவர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.